ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபிஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது வெங்காயம் வந்து ஓரளவு வந்து நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு காரத்துக்கு 1½ ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் 2 தக்காளி பழம் வந்து பழமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பரோட்டா, ரைஸு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிக்கன் வந்து சூட் ஆகும். சப்பாத்திக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி அப்படியே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவோட நல்லா அந்த சிக்கன் வந்து கோட்டாகி வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோட் ஆனதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நம்மளோட காரசாரமான மிளகு வறுவல் வந்து பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான வந்து கொத்தமல்லி இலை வந்து நம்ம தூவிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா சூப்பரான காரசாரமான மிளகு வறுவல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை அப்படியே வந்து சுட சுட சாதத்தோடையும் இல்லை சப்பாத்தியோடையும் வந்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கலந்து கொடுத்து அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.